அன்பு நேயர்களுக்கு எனது மனமார்ந்த இனிய வணக்கங்கள். நம்மளுடைய விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற முழுமையான வீடியோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அந்த ஞானத்தமிழ் வடிவான முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு தொடங்குவோம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. எப்பவுமே மனசுல ஒன்னே ஒன்று மட்டும் ஆழமா பதிச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். பொதுவாவே நம்ம விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்களே, அவங்க வில்லிலிருந்து புறப்பட்ட குறிதவறாத அம்பு போல தன்னோட குறிக்கோள்ல இருந்து துளிக்கூட மாறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் மத்தவங்க யாராவது இந்த காரியம் முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முழு முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடிய அசாத்திய திறமை படைத்தவங்க இவங்க. இவங்க நட்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல ஒரு நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட நம்ம விருச்சிக ராசிக்காரங்க என்னைக்குமே தயங்க மாட்டாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநல போக்கு துளி கூட கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பொதுநல குணத்தோடவே இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட விருச்சிக ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நீங்க உடனே மனசுல கேட்கறது எனக்கு புரியுது. ஏங்கம்மா, நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது. எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதுல நாங்க எப்படிம்மா நலமா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? விருச்சிக ராசிக்கார நேயர்களே, மனதார புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம் இப்ப முற்றிலுமா மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப அருமையா, வசதியா மாறப்போகுது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே ஒன்னொன்னா நிறைவேறப் போகுதுங்க. முக்கியமா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத் தடைகள் விலகி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு மனம் போல திருமணம் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இனிமையான மழலைச் செல்வம் கிடைக்கப் போகுது. அதேபோல பூர்வீக சொத்து ரீதியா நீங்க சந்திச்ச அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாவே நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கானது தான். 4 முக்கிய கிரகங்கள் ஒரே இடத்துல சேர்றதுனால உங்களுக்கு ஒரு ராஜயோகம் கிடைக்கப் போகுது. அத பத்தி விரிவா பார்ப்போம். சூரிய பகவான் உங்களுக்கு தலைமை பொறுப்பையும், செவ்வாய் பகவான் உங்களுக்கான வீடு, இடம், சொத்துக்கள் வாங்குற யோகத்தையும், புதன் பகவான் அறிவு தேடல் மற்றும் படிப்புகளையும், சுக்கிர பகவான் உங்களோட திருமண வாழ்க்கை மற்றும் ஆசைப்பட்ட விலையுயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கும் எப்படி பெரிய உதவியா இருக்க போறாங்க அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறமா நடக்க போற இந்த கிரகப் பெயர்ச்சியால ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன தனிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். விருச்சிக ராசிக்காரங்கனால அவங்க ரொம்ப உண்மையானவங்க, நேர்மையானவங்க. அதே சமயம் அவங்க மனசுக்குள்ள எதையும் ரகசியமா சிந்திச்சு செயல்படுற குணமுடையவங்க. தன்னம்பிக்கை, தைரியம், திறமை இது எல்லாமே இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கும். இவங்க எப்பவுமே தன்னோட குடும்பத்தை பத்தியும், வெளிநாடு மற்றும் வெளியூர்கள்ல போய் வசிக்கிறத பத்தியும் அதிகமா சிந்திப்பாங்க. மத்தவங்க என்னதான் சொன்னாலும் இறுதியில இவங்க தன்னோட சொந்த புத்திய பயன்படுத்தி ஒரு தெளிவான முடிவை எடுப்பாங்க.
இந்த 4 கிரகங்களோட பெயர்ச்சியால விருச்சிக ராசிக்கு உண்டாக போற நன்மைகள் என்னன்னு பார்த்தா, உங்க ராசி அதிபதி உச்சம் பெறறதுனால தைரியம் ரொம்ப அதிகமாகும். எடுத்த காரியத்துல எல்லாம் வெற்றிகள் குவியும். சூரியன் உங்களுக்கு புதிய தலைமை பொறுப்ப கொடுப்பாரு. செவ்வாய் பகவான் சொத்துக்களச் சேர்க்க வழி பண்ணுவாரு. புதன் பகவான் உங்க அறிவாற்றல இன்னும் மேம்படுத்துவாரு. சுக்கிர பகவான் திடீர் வருமானம் மற்றும் யோகத்தை வழங்கப் போறார். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை துணிச்சலோட எதிர்த்து நிக்க போறீங்க. இந்த கிரகச் சேர்க்கையால உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்பட போகுதுங்க. நிச்சயமா விருச்சிக ராசிக்காரங்க கடந்த காலத்துல நண்பர்கள்னாலையும் கூட்டாளிகள்னாலையும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. திருமண வாழ்க்கையில தடைகள் வந்திருக்கும். வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. கடன் தொல்லை, சொத்து பிரச்சனைகள்னு நிறைய பாதிப்புகளை தாண்டி வந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் வரப்போகுது. ராசி அதிபதி பலமா இருக்கிறதுனால நீங்க எதை பத்தியும் துளி கூட பயப்பட தேவையில்ல அப்படின்னு நம்ம ஆணித்தரமா நம்பலாம். வெளிநாட்டுல வேலை தேடுறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும். வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு பொருத்தமான உத்தியோகம் அமையும். ஜனவரி 17க்கு அப்புறமா உங்க ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்தா வேலை மற்றும் தொழில்ல ஒரு பெரிய வெற்றியே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப நல்ல வரன் அமையும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ரொம்ப அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்றவங்க இந்த மாசத்துல இருந்து தாராளமா முயற்சி செய்யலாம். அப்பா மற்றும் அம்மா வழியில இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும். கோர்ட் கேஸ்னு இழுபறியா இருந்த பிரச்சனைகள்ல உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். வீடு மனை வாங்கறதுக்கு இது ரொம்ப சரியான நேரமா இருக்கு. பேங்க்ல லோன் கேட்டீங்கன்னா சீக்கிரமே லோன் கிடைக்கும். அரசு அதிகாரிகள் மூலமா ஏதாவது பிரச்சனை இருந்தா அதுவும் இப்ப சரியாகும். அறிவு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல, அதாவது ஆராய்ச்சி, எழுத்து போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். லாட்டரி யோகம் இருக்கிறவங்களுக்கு பணம் வர வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ஜாதகத்துல புதன் நல்ல நிலைமையில இருந்தா லாட்டரியில பெரிய தொகை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குங்க. டிரைவர், நெருப்பு, இரும்பு, மெக்கானிக்கல் மற்றும் வங்கித் துறைகள்ல வேலை செய்யறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல நேரம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த வருஷம் ஒரு பெரிய சாதனையே பண்ண போறீங்க. உங்க வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா, இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா, இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? உண்மைய சொல்லப்போனா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம, மனக்கவலை இல்லாம ராத்திரியில நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாகக்கூடிய மன நிம்மதி யோகம் உங்களுக்கு இந்த மாசத்திலிருந்து அமையப்போகுது. இனிமே உங்க வாழ்க்கையில கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்க மனசுல இருந்த அத்தனை கவலைகளும் இனி காணாம போக போகுது. நீங்க ரொம்ப சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வாழப் போறீங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த மாசம் மெதுவான முன்னேற்றம் இருந்தாலும் பழைய சிக்கல்கள்ல ஒரு தெளிவு கிடைக்கும். மன அழுத்தம் ரொம்ப குறையும். நீண்ட நாள் குழப்பங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். மெதுவா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை முன்னேற்றத்தை நோக்கிதான் கூட்டிட்டு போகும். மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அலுவலகத்துல இருந்த போட்டிகள் எல்லாம் இப்ப காணாம போக போகுது.
வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் வரப்போறாங்க. பணப்புழக்கம் மெதுவா உயரப்போகுது. அதே சமயம் தேவையான செலவுகளும் அதிகமாகும். அதனால சேமிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. தேவையற்ற பொருட்களை வாங்கறத தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கடன் விஷயங்கள்ல ஆரம்பத்துல கொஞ்சம் தாமதம் அல்லது நெருக்கடி இருந்தாலும் அத பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். இந்த மாசம் உங்களுக்கு பொறுமையும் புரிதலும் ரொம்ப தேவை. குடும்ப பேச்சுவார்த்தைகள் மெதுவா நகரும். வீட்டுல உங்களுக்கான பொறுப்புகள் அதிகமாகும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சகோதரர்கள் கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனா அத பெருசு பண்ணாம விட்டு கொடுத்து போங்க. மாணவர்கள் கவனச்சிதறல் இல்லாம படிக்கணும். கடைசி நேரத்துல படிக்கிறத தவிர்த்துட்டு முன்கூட்டியே தயாராகிறது உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. உங்க வாழ்க்கையில இன்னும் சிறப்பான நன்மைகள் நடக்கணும்னா நீங்க ஒரு எளிய பரிகாரத்தை செய்யணும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்க. அந்த உதவி 1,00,000 2,00,000 இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ ஒரு நோட்டு புத்தகமோ வாங்கி கொடுத்தாலே போதும். இந்த சின்ன உதவியை செய்யறது மூலமா உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். உங்களுடைய எண்ணம் எவ்வளவு உயர்வா இருக்கோ அதே போல உங்க வாழ்க்கையில நல்லது அடுக்கடுக்கா நடக்கப் போகுது. எடுத்த வேலைய சொன்ன நேரத்துல செஞ்சு முடிக்கிற விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்க நிதானமா செயல்படுறது மூலமா பல காரியங்களை சாதிக்க முடியும். இந்த மாசம் முழுக்கவே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் தான் கிடைக்கும். குரு பகவானோட பார்வையால உங்க தைரியம் இன்னும் அதிகமாக போகுது. சகோதரர்கள் மூலமா நீங்க எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கும். நினைச்ச வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். எந்த காரியத்துல இறங்குனாலும் அதுல லாபம் கிடைக்கும். மனத்தெம்பு அதிகமாகும். உங்க வாக்கு வன்மையால, அதாவது உங்க பேச்சாற்றலால ஒரு பெரிய காரியத்தையே நீங்க சாதிப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் ரொம்ப நல்ல நிலைமைக்கு உயரப்போகுது. போட்டிகள் எல்லாம் நீங்கும். எதிர்பார்த்த லாபம் கைக்கு வரும். பண நெருக்கடி நேரத்துல உங்களுக்கு தேவையான நிதி உதவி தாராளமா கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு. நிலுவையில இருந்த பணம் வந்து சேரும். உங்களோட நிர்வாகத் திறமை மேலிடத்துல வெளிப்படும். உங்களுக்கு உரிய அங்கீகாரம் இந்த மாசம் நிச்சயமா கிடைக்கும். குடும்பத்துல ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். வீட்ல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பழைய மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கும். உங்க பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை கிடைக்கப் போகுது. உறவினர்கள் உங்களோட முயற்சிகளுக்கு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க. பெண்களுக்கு மனோதைரியம் கூடும். உங்களுடைய அழகான சாமர்த்தியமான பேச்சால எப்பேற்பட்ட கடினமான காரியத்தையும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. கலைத்துறையினருக்கு இது ரொம்ப பொற்காலமான மாசம். வியாபாரிகளுக்கு மறைமுக எதிரிகள் காணாம போவாங்க. உங்க வார்த்தைக்கு சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். பணவரத்து கூடப் போகுது. மனக்குழப்பம் நீங்கும். திறமையா செயல்பட்டு பாராட்டு பெறுவீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபம் வந்தாலும் நீங்க நிதானமா இருக்கிறது உங்களுக்கு பெரிய நன்மையை தரும். ராகு பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு திடீர் பணவரத்தை கொடுக்கும். வேற்றுமொழி பேசுற நபர்களால உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி நிலை ரொம்ப உயரும். நீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களை தேடி வரும். மனசுல எப்பவுமே நம்பிக்கையோட இருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.